இருக்கிறது. நீங்கள் எல்லாம் வர வேண்டும். இன்று ஆலய நிர்வாக சபை கூட்டம் இருக்கின்றபடியால் பஜனைகளை குறைத்து பூசைகள் எல்லாம் செய்து அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அடுத்த போயாக நீங்கள் கட்டாயம் வந்து இந்த பஜனையிலே கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய சுவாமிகள் வந்து பஜனை சொல்லி தருவார்கள் என்று கேட்டு ஓங்காரி மாரியம்மா உலகாடும் தேவி அம்மா அம்மா ஓங்காரி மாரியம்மா உலகாடும் தேவி அம்மா ஓம் சக்தி மாரியம்மா உலகாடும் தேவி அம்மா அம்மா ஓங்காரி மாரியம்மா உலகாடும் தேவி அம்மா அம்மா ஓங்காரி மாரியம்மா எதிர்வரும் போயா தினம் இந்த பஜனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அதற்கு முதல் இங்கே கொழும்பு மதுரை வீதியிலே அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்மனுடைய திருப்படிகள். மெயின் வீதியிலே இருந்து வருவதற்காக எல்லாருடைய உபயமாகவும் அங்கே திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணி கொழும்பு ரோட்டில் நீங்க இறங்கி அப்படி இறங்கி அம்மனை பார்க்க வந்துருக்கலாம். திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்டு அம்மன் பாடல்கள், அம்மனுடைய கதை புத்தகங்கள், அம்மனுடைய திருநாம புஸ்தகங்கள், உருவங்கள், நூல்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு திருப்பணி நிதிக்காக திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் அங்க வச்சிருக்காங்க. போகல வணிந்து போங்க. வருஷப்பிறப்புக்கு தேவையான பூஜை ஜாமம் சித்திரை வருடப்பிறப்பு பிறக்கும் பொழுது வீட்டிலே வைத்து பூஜை செய்வதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை நாங்கள் கொண்டு போய் கொடுத்து அந்த திருப்பணி நிதிக்காக அந்த பணத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அம்மனுடைய கலண்டர் இல்லாதவங்க வீட்டுல கொண்டு கொடிகளுக்காக கலண்டர் இருக்கு என்று சொல்லி நம பார்வதி பதே நம பார்வதி பதே. இன்று உபயம் செய்கின்ற மகேஸ்வரன் குடும்பம் ஆலயம் அமைத்த ஆலயம் கருமாரியம்மன் வந்ததிலிருந்து தொடர்ந்து இந்த உபயத்தை செய்து கொண்டிருக்கின்றவரும் இந்த ஆலயத்தின் முக்கியமாக நிர்வாக சபையில் இருக்கின்றவரும் இன்னும் வந்தோட கேட்டா இன்னும் என்ன செய்யணும் சாமி அம்மனுக்கு என்ன அம்பாளின் அடியார்களே அம்பாள் அடியார்களே உங்களுக்கு நமது பிரதமர் குருக்கள் அவர்கள் பல விடயங்களை கூறினார்கள். நன்றாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அங்கே மதுரை ரோட்டில் வந்து ஆலயம் வரை படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த படிக்கட்டுகள் முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டன. ஏற்கனவே படிக்கட்டுகளை புக் செய்தவர்கள் அது பலர் இன்னும் பணம் கொடுக்காமல் இருப்பதனால் அந்த படிக்கட்டுகள் இப்பொழுது உங்களுக்காக விடப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில படிக்கட்டுகளே அங்கே இருக்கின்றன. உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அந்த படிக்கட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான தொகையை காரியாலயத்திற்கு முன்னால் அந்த காரியாலயத்தில் அதற்குரிய பணத்தை அங்கே செலுத்துவீர்களானால் உங்கள் பெயர்களிலே அது மாத்திரமல்ல ஆலயத்தின் உபாபிஷேகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தின் உபாபிஷேகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுவாமிகள் கூறியதை போல
அதே போல நீங்கள் எல்லாம் நல்ல ஸ்ரீதேவி கருமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தித்து கும்பிட்டு கொள்ளுங்க. அதுக்கு முதல் இந்த பஜனை முடிந்தவுடன் திருவாளர் புஷ்பநாதன் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த அம்மனுடைய செவ்வாய்க்குமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச லட்சமாம் கருமாரி என்னை பார்த்தாலே